செஹான்ஜி செஹான்ஜி பேசுகின்றேன். மனம் விட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர் பாகம் 13. என்னகமே, தமிழர்களை பற்றி பேசினாய். மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. என்னகமே, நான் மிகுந்த கவலையில் இருக்கின்றேன். என்ன சொல். இந்த பாராளுமன்றம் சீட்டுகள் குறைக்கப்பட போகின்றது. தமிழகத்தில் 40 சீட்டு இருக்கும் பொழுதே நம்மால் எந்த உரிமையும் நமக்கு கேட்டு பெற முடியவில்லை. அது 30 குறைந்துவிட்டால், எம்பி சீட் 30 குறைந்துவிட்டால் நம் உரிமையை பாராளுமன்றத்தில் பேசி எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நான் கவலையுடன் இருக்கின்றேன். என் நகம் என்னை சற்று ஆழமாக அமைதியாக உற்று பார்த்தது. நான் ஆழமாக அரசியல் பேச வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்றைய உன் கேள்வியில் நான் அரசியல் பேசியே தீர வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு என்னை ஆட்படுத்தி விட்டாய். தமிழர்கள் திட்டமிட்டு சூழ்ச்சியார் நீண்ட வருடங்களாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழர்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். ஆனால் அந்த விழிப்புணர்வே அவர்களுக்கு ஆபத்தாகிவிட்டது. என்ன சொல்கின்றாய் என்னகமே? ஆம், இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாட்டு முறையை அதிகம் செயல்படுத்துவது தமிழகம்தான். ஆனால் இந்திய அரசின் சொல் கேட்டு நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திவிட்டோம். ஆனால் இன்றைய ஆணவமிக்க அரசியல்வாதிகள் நமது பாராளுமன்ற சீட்டை குறைக்க ஆயத்தமாகிவிட்டனர். இதை அனைத்து தமிழக மக்களும் தமிழக கட்சிகளும் எதிர்க்கப்பட வேண்டும். மீனவன் இலங்கை படையினரால் தமிழக மீனவன் இலங்கை படையினரால் தாக்கப்படும் போதெல்லாம் மத்திய அரசு ஏன் அமைதியாக்கின்றது? தமிழன் 2ஆம் தர குடிமகனாகிவிட்டான். அவர்கள் பார்வைக்கு நீ 2ஆம் தர குடிமகன்தான். நீ மக்கள் தொகை கட்டுப்படுத்த தொடர்ந்து முயற்சித்து தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்கியது. ஆனால் அந்த நற்செயலே இன்று அந்த தமிழ் இனத்துக்கு ஆபத்தாகிவிட்டது. தமிழின அரசியலுக்கு ஆபத்தாகிவிட்டது. தமிழர்களே, சட்டென விழித்து கொள்ளுங்கள். எப்படி என்றால், இனி ஒவ்வொரு தமிழின பெற்றோர்களும் குறைந்தது 5 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் அது கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வடநாட்டவர்கள் நம்முடைய பெருந்தன்மையையும் விழிப்புணர்வையும் அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு பயன்படுத்த ஆயத்தமாகிவிட்டனர். தமிழக பாமர மக்கள் குழந்தை பேருக்கு அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது குழந்தை பிறந்தவுடன் அந்த தாய்மார்களுக்கு அவர்கள் அறியாமலேயே காப்பர் டீ பொருத்தப்படுகின்றது.
இந்த செய்தி என் காதுகளுக்கு வந்து சேர்ந்தது. ஆம், இதுவும் மறைமுகமாக தமிழினத்தை, தமிழக மக்கள் தொகையை குறைப்பதற்கான சூழ்ச்சிதான். இன்னொன்றும் நடக்கிறது. பெண்களுக்கு வெர்ஜினல் கேன்சருக்கு ஊசி போடப்படுகிறது. அந்த ஊசி எல்லாவித ஆய்வுகளுக்கும் உட்பட்டு வந்ததா என்று தெரியவில்லை. இதுவும் மறைமுகமாக தமிழினத்துக்கு எதிராக நடத்தப்படுகிறது. நாம் நேர்மையாக மத்திய அரசு சொன்ன அந்த குடும்ப கட்டுப்பாட்டை சட்டத்தை ஏற்று நாம் மக்கள் தொகையை குறைத்தோம். அதற்கு வெகுமதி கொடுக்க வேண்டிய மத்திய அரசு நம்முடைய வாக்குரிமையை பாதிக்கும் அளவுக்கு பாராளுமன்ற தொகுதிகளை குறைக்க ஆயத்தமாகி வருகின்றனர். இதை தமிழக மக்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டும். தமிழனை நேரடியாக மோதி வெல்ல முடியாது என்பதை அறிந்து கொண்டு மறைமுகமாக இப்படி பலவித சூழ்ச்சிகளை செய்து நம் இனத்தை முடக்குவதற்கும் நம் இனத்தை புறக்கணிப்பதற்கும் மத்திய அரசு ஆயத்தமாகிவிட்டது. இனியும் நீ அமைதியாக இருந்தால், இனியும் நீ விழித்தெழாமல் இருந்தால், இனியும் நீ உன் இனத்தை அதிகமாக ஆக்கவில்லை என்றால், நீ வருங்காலத்தில் தமிழினம் மிக சொற்பமாக குறைந்துவிடும். அதற்கு பிறகு எப்படி நீ உரிமையை கேட்பாய்? புரிந்துகொள். இந்தியாவில் தற்பொழுது தந்திரவாதிகள் ஆட்சி செய்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அவர்கள் தமிழனை வீழ்த்த ஒரு தமிழனையே பயன்படுத்தி வருகின்றார்கள். அவர் பெயர் அண்ணாமலை. அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி. ஏன் அந்த நபரை அந்த தந்திரமிக்க அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுத்தனர் தெரியுமா? அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தவர் என்பதற்காகவும், இன்னொன்று காவல்துறையில் பணிபுரிந்தவர் என்பதற்காகவும் அவரை அரசியலுக்கு இழுத்து அவரை தமிழகத்தில் பிஜேபியின் தலைவராக பதவி கொடுத்து தமிழக இளைஞர்களிடையே ஒரு மதம் சார்ந்த அரசியலை வளர்ப்பதற்காக செய்துவிட்டனர். இந்த சூழ்ச்சி அறியாமல் நாமும் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தமிழக அரசியலில் அதிமுக பிஜேபியோடு இணைந்து தேர்தலில் நின்றால் அப்பொழுது திமுக வெல்லும், இல்லை என்றால் அதிமுக பிஜேபி வென்றுவிடும். திமுக வென்றால் அவர்கள் தமிழர்களை முதுகில் குத்துவார்கள். அதிமுக பிஜேபி வென்றால் அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கும். இங்கே மத கலவரங்கள் தோன்றிவிடும். பிறகு தமிழகமும் வட இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலத்தில் நடக்கும் மத கலவரங்கள் போல் எங்கும் நடக்க ஆரம்பித்துவிடும். அமைதியான தமிழகம் போராட்டமான தமிழகம்
போராட்டமான தமிழகமாக மாறிவிடும். இந்த பாராளுமன்ற குறைப்பு திட்டத்தை நாம் அனைவரும் ஒட்டுமொத்த குரலாக எதிர்ப்போம். இனி ஒவ்வொரு தாய்மார்களும் குறைந்தது 5 குழந்தைகளை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இது நீங்கள் தமிழ் இனத்திற்காக செய்ய வேண்டிய தியாகம் என்றுதான் நான் சொல்வேன். அப்படி குழந்தைகளை பெற்று அவர்களை இன்னும் விழிப்புணர்வோடு, தமிழ் உணர்வோடு, தமிழ் பேசும் தமிழனாக வளர்த்திடுங்கள். ஒரு அற்புதமான மரபணு மிக்க, விழிப்புணர்வு மரபணு மிக்க ஒரு இனம் அழிந்து போய்விடக்கூடாது. இந்தியாவில் தவறான திட்டங்கள் ஒன்று அறிமுகப்படுத்துவதென்றால் அதை எதிர்க்கும் ஒரே நாடு தமிழ்நாடு தான். உலகத்தில் அறம் மீறிய செயல்கள் நடக்கிறது என்றால் முதலில் அதற்கு எதிர் குரல் கொடுப்பது தமிழன்தான். தமிழன் நுட்பத்தில் உயர்ந்தவன், தன் உணர்வில் உயர்ந்தவன், மனிதாபிமானத்தில் உயர்ந்தவன். இப்படிப்பட்ட பண்புகளால் கட்டமைக்கப்பட்டதால் தான் கேப்டன் பிரபாகரன் அவர் தவறான போர் முறையை கையாளவே இல்லை. அவர் கையாண்டதெல்லாம் மனிதாபிமான அறம் சார்ந்த வழியில்தான் அவர் போரை நடத்தினார். அவர் சூழ்ச்சியால் போர் செய்திருந்தால் எப்பொழுது ஈழம் அவர் கைக்கு வந்திருக்கும். தமிழக மக்களும் நாட்டு நலனுக்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக ஏற்று அதை நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் அதற்கு நமக்கு வெகுமதி வழங்க வேண்டும் தவிர தண்டனையாக பாராளுமன்ற தொகுதிகளை குறைக்க இன்றைய ஆணவமிக்க அரசியல்வாதிகள் ஆயத்தமாகிவிட்டனர். இனியும் நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர் என்ற கொள்கையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நேருக்கு நேராக தமிழினத்தை எதிர்கொள்ள முடியாது. தமிழன் இருக்கும் வரை எந்த வித அறம் மீறிய சட்டங்களும் இங்கே அமல்படுத்த முடியாது. அவனுடைய குரல், எதிர்குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அது வடநாட்டவர்களுக்கு மிகுந்த தொல்லையாக இருக்கின்றது. இந்த தமிழகமே இல்லாமல் போனால் வட இந்திய அரசியல்வாதிகளுக்கு மிக மிக ஆனந்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு நாம் புத்திசாலியாகவும் திறன்மிக்கவர்களாகவும் இருக்கின்றோம். உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலும் முக்கிய தொழில்நுட்ப அதிகாரிகளாக இருப்பது தமிழன்தான். தமிழனின் மரபணு அவ்வளவு வல்லமை மிக்கது. அப்படிப்பட்ட இனத்தை சூழ்ச்சியால், நூற்றாண்டு திட்டங்களால் அமைதியாக புறக்கணிக்க வடநாட்டு அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகிவிட்டன. மும்மொழிக் கொள்கை என்று புதிதாக அறிமுகப்படுத்தி தமிழகத்திலும் அதை அறிமுகப்படுத்த அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். தற்போதைய அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. மும்மொழி திட்டம் மட்டும் நடைமுறைப்படுத்தினால் மூன்றாவது
5வது 8வது 10வது 12வது என ஒவ்வொரு வகுப்பிலும் தேர்வு நடக்கப்படும். நம்முடைய குழந்தைகள் தேர்வு பயத்தால் மனதளவில் பாதிக்கப்பட்டு பள்ளிக்கே செல்ல பயப்படும் நிலைக்கு நம் வருங்கால சந்ததி மாணவர்கள் ஆளாகி விடுவார்கள். மும்மொழி கொள்கை என்பது சனாதன கொள்கையின் மறுவடிவமாகும். குல கல்வி முறையை மீண்டும் மறைமுகமாக மத்திய அரசு அமல்படுத்த இப்படி பின்கதவு வாசல் வழியாக வருகின்றது. மும்மொழி திட்டம் என்ற பின்கதவு வாசல் வழியாக வர முயற்சிக்கின்றது. அவனவன் பரம்பரை தொழிலை பார்க்க வேண்டும் என்று இன்றைய மத்திய அரசு ஆசைப்படுகிறது. மீண்டும் சனாதன கொள்கைகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற வெறியில் இன்றைய மத்திய அரசு பலவித நுணுக்கமான திட்டங்களை அமல்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது. வடநாட்டில் ஒரு குடும்பத்தில் குறைந்தது 5 குழந்தைகள் அதற்கு மேல்தான் இருக்கின்றனர். அவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டு முறையை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போதைய அரசுகள் எதுவும் கட்டாயப்படுத்தவில்லை. நாம் தான் அந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தினோம். ஆனால் வடநாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. அதனால்தான் வட இந்தியாவிலிருந்து ஹிந்தி பேசும் நபர்கள் தமிழகத்தில் அதிகமாக வேலை நிமித்தமாக வந்து குடிபெயர்ந்து விட்டனர். அவர்கள் வந்தது தமிழக மக்கள் பொறாமைப்படவில்லை. ஆனால் சூழ்ச்சியால் தான் இப்படி நடந்தது என்று தமிழனுக்கு தெரியாது. வடநாட்டில் வந்த ஒருவன் இங்கேயே ரேஷன் கார்டு பெற்று விடுகிறான். தேர்தலில் வாக்குரிமை செலுத்த ஓட்டர் ஐடியை பெற்று விடுகின்றான். வடநாட்டில் இருந்து வந்தவன் யாருக்கு வாக்களிப்பான்? வட இந்திய அரசியல்வாதிகளுக்கு தானே வாக்களிப்பான். இப்படி மறைமுகமாக நம்முடைய உரிமையை முடக்க தந்திரமிக்க அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செய்து வருகின்றனர். ஆகையால் அதனால்தான் தமிழினமே உங்களை குறைந்தது 5 குழந்தைகளாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றேன். தமிழினம் இன்னும் அதிகமாகட்டும். தமிழ் பேசும் தமிழினமாக அவர்களை வளர்த்தெடுங்கள். இன்றைய அரசியல் சூழ்நிலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வாக்குகளை விலைக்கு விற்காமல் இருப்பதற்காக சிறுவயதிலேயே வாக்கின் அருமையை அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள். இலங்கையில் ஈழத்தில் அமைதிப்படை சென்றதல்லவா? அதில் அதிகமாக சீக்கியர்கள் தான் இருந்தார்கள். சீக்கியர்கள் பண்பாடு மிக்கவர்கள். ஆனால் இலங்கையில் அவர்கள் பண்பாட்டை மீறி தமிழினத்தை அழித்தார்கள். ஏன் தெரியுமா? இதற்கு முன்பு இந்தியாவில் வடநாட்டில் சீக்கிய இன கோயில் பொற்கோயிலில் முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் அந்த கோயிலில் இராணுவத்தை அனுப்பிவிட்டார். அந்த இராணுவத்தில் சென்றவர்கள்
தமிழக ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த கோயில் என்று பாராமல் காலில் ஷூ போட்டு அந்த கோயில் நடந்துவிட்டனர். அதனால் அந்த சீக்கிய இனம் தமிழக இனத்தில் ஒரு வெறுப்பை தோற்றுவிக்க செய்துவிட்டது. இது எதேச்சையாக நடந்த நிகழ்வு, திட்டமிட்டு நடந்த நிகழ்வு அல்ல. மத்திய அரசு தமிழின ரெஜிமெண்ட்டை அந்த கோவிலுக்கு நுழைய செய்துவிட்டது. அதுவும் ஷூ போட்ட கால்களுடன். இதை மனதில் வைத்த சீக்கியர்கள் அமைதி படையில் சீக்கியர்கள் சென்ற பொழுது இதை மனதில் வைத்துதான் அங்கு தமிழினத்திற்கு எதிராக வன்முறையையும் அறம் மீறிய செயல்களையும் செய்து ஈழத்தமிழர்களை ஒடுக்கினார்கள். நீண்ட வருடங்களுக்கு பிறகுதான் இது திட்டமிட்டு செய்த ஒரு சதி. இதற்கும் தமிழக ரெஜிமெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று இப்போது புரிந்து கொண்டார்கள். உலகில் யூத இனத்தவர்களுக்கு நாடே இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி இப்பொழுது ஒரு வல்லரசாக உயர்ந்து விட்டார்கள். எப்படி அவர்கள் உயர்ந்தார்கள்? அவர்களும் நுட்பமிக்க மரபணு மிக்கவர்கள். யூதர்களும் யூத தாய்மார்கள் தன் குழந்தை அவர்கள் கருவுற்று இருக்கும் பொழுதே கடினமான கணித பாடங்களை அவர்கள் படிப்பார்களாம். குழந்தை கருவாக இருக்கும் பொழுதே மிகவும் புத்திசாலியாக வருவதற்கு கடினமான கணித பாடங்களை அவர்கள் படித்து வருவார்களாம். இதை அந்த இஸ்ரேல் நாட்டு தாய்மார்கள் ஒரு கடமையாக செய்து வருகின்றார்கள். தமிழினமே, வருங்கால தமிழ் தாய்மார்களே, நீங்கள் கருவுற்றிருக்கும் பொழுது வீரமிக்க வரலாற்று நிகழ்வுகளையும் கணித குறிப்புகள் நிறைந்த பாடங்களையும் அறம் சார்ந்த புத்தகங்களையும் படித்து உங்கள் வயிற்றில் கருவாக குழந்தை இருக்கும் பொழுதே அவர்களுக்கு உரமூட்டுங்கள். இனி வரும் தமிழினமாவது புத்திசாலியாகவும் தந்திர மிக்கவனாகவும் வீரமிக்கவனாகவும் இந்த உலகை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொண்டால்தான் தமிழினம் மீண்டும் விழித்தெழும். அறம் சார்ந்த தமிழினம் விழித்தெழும். வெறும் அறம் மட்டும் போதாது, கொஞ்சம் தந்திரமும் அவனுக்கு வேண்டும். ஆகையால் தமிழ் தாய்மார்களே, நீங்கள் உங்கள் குழந்தை கருவாக இருக்கும் பொழுதே அவனுக்கு சில தந்திர மிக்க நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுங்கள். வருங்கால தமிழினம் எதற்கும் பின்வாங்கி விடக்கூடாது. உலகத்திற்கே அவன் வழிகாட்ட வேண்டும். சமீபமாக ஒரு காணொளியை கண்டேன். ஒரு தமிழறிஞர் பேட்டி அளித்திருந்தார். அவர் தமிழ்நாட்டில் நடக்கும் திருமணங்களுக்கு தமிழ் மந்திரங்களை சொல்லி திருமணங்களை நடத்தி வைப்பார். அவர் சொன்னார், ஹிப்ரு மொழி பேசியவர் யார்? இயேசுவின் பாரம்பரியம் தமிழர்கள் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இயேசு தமிழ் மரபணு வழியில் பிறந்தவர்தான். அதனால்தான் அவர் வழியாக அறம் சார்ந்த ஞான யுக்திகள் வெளிவந்தன. பேரன்பு மிக்க ஞான யுக்திகள் வெளிவந்தன.
ஜோசப் மேரி மைந்தன் இயேசு தமிழ் பாரம்பரியத்தில் பிறந்தவர். அதனால்தான் அவரிடம் அறம் சார்ந்த மனிதாபிமானமிக்க புரட்சிகரமான கருணைமிக்க மன்னிப்பு குணத்தில் அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய ஞான யுக்திகளை அவர்கள் வழியாக இயேசு வழியாக வெளிப்பட காரணம் அவர் தமிழின மரபணு சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். இதை மறைத்து விட்டார்கள். இங்கே பிறக்க வேண்டிய இயேசு வடநாட்டில் பிறந்துவிட்டார். அதனால்தான் அவர் அவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்.